2 பியர்களை குடித்த பிறகு லலிதாவின் மகன் பாபுவிற்கு போதை ஏறியது. அப்போது லலிதாவின் மகனிடம் மெல்ல அவன் அம்மாவை பற்றி பேச ஆரம்பித்தேன். டேய் பாபு, உங்க அம்மா பாவம்டா என்றேன். ஏன்னா அப்படி சொல்ற என்று போதையில் கேட்டான். உனக்கு இதெல்லாம் புரியாதுடா பாபு என்றேன். அவன் நீங்க சொல்லுங்க, நான் எனக்கு புரியும் என்று கேட்டான். டேய் பாபு, உங்க அம்மா லலிதா தனியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா என்றேன். அவன் போதையில் நானும் வீட்ல இருக்கேன் அண்ணே என்றான். அப்புறம் எப்படி அம்மா தனியா இருக்கான்னு சொல்றீங்க? நான் டேய் பாபு, அப்படி இல்லடா, பாவம் அவங்களுக்கு புருஷன் இல்லை. புருஷன் இல்லையென்றால் சும்மா இருக்கமா? உங்க அம்மாவுக்கு ஒரு ஆம்பள துணை வேணும்டா. அவங்களும் இளம் வயசு உடம்புக்கு காரி. உங்க அம்மாவுக்கும் அந்த தேவை எல்லாம் இருக்கும்டா. பாவம் தனியாக தவிக்கிறாங்கடா என்றேன். உங்க அப்பாவும் சின்ன வயசுலயே அவளை தனியா விட்டுட்டாரு. இனிமேலும் உங்க அம்மாவை தவிக்க விடாத. அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு ஆம்பள வேணும்டா பாபு என்றேன். லலிதாவின் மகன் போதையில், அண்ணே, என் அம்மா லலிதாவுக்கு அந்த ஆசை இருக்கு என்றான். நான் என்னடா சொல்ற பாபு என்றேன். ஆமாம் அண்ணா, நீங்க இங்க குடி வந்த பிறகு அம்மா லலிதாவுக்கு ஆசை இருக்கு என்றான். நான் டேய் பாபு, என்னடா சொல்ற, உண்மைய சொல்லு என்றேன். அவனும் அம்மா மேல சத்தியம் என்றான். என் மனதுக்குள் அடியே களி, என் மேல் இவ்வளவு ஆசை வச்சிருக்கியா என்று நினைத்தேன். இப்ப சொல்லுங்கண்ணே, என் அம்மா லலிதாவுக்கு ஆசை இருக்கா இல்லையா என்று கேட்டான். நானும் டேய் பாபு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மாவுக்கு என் மேல ஆசை இருக்கு. அதனால அப்படி பாத்ரூம்ல என் பேரு சொல்லிக்கிட்டு தனக்கு உதவி என்று செய்திருப்பாங்க என்றேன். அப்போது பாபு, ஆமாம் அண்ணா, என் அம்மா தன் கையே தனக்கு உதவினாலும் அது போதுமா? எனக்கு லலிதா மகன் பாபு பேசுவது ஆச்சரியமாக இருந்தது. நானும் பாபு எங்கேயோ எனக்கு பிரச்சனையாக இருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் இவனுக்கும் அவன் அம்மா லலிதா நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன் போல. நீ பெர்மிஷன் கொடுத்தா நான் உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துகிறேன் என்றேன். அப்போது பாபு, எங்க அம்மாவுக்கு உங்களை தானே புடிச்சிருக்கு. அப்புறம் என்ன அண்ணே, என் பெர்மிஷன் வேணும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அண்ணே, நீங்க தான் அதுக்கு சரியானவர் என்றான். நானும் சொல்லுடா பாபு என்றேன். முத்து அண்ணே, எனக்கு பல வருடங்களாக என் அன்பு அம்மாவை ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆம்பள, அவள் மதிக்கத்தக்க ஆம்பள, என் அம்மாவை காதலோடு மிதக்க விட வேண்டும். என் அம்மாவை அவர் மனதாக நேசித்து ரகசிய தாலி கட்டி கணவன் மனைவி ஆக வேண்டும். என் அம்மா அவர் தேவதை போன்று நடத்த வேண்டும். அப்போது நான் டேய் பாபு, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கும் என் மேல ஆசை இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் என்றேன். அப்போது அண்ணா, உண்மையா சொல்றீங்களா என்றான். ஆமாண்டா பாபு என்றேன். நீங்க சத்தியம் பண்ணுங்க என்றான். நானும் சத்தியம் செய்தேன். அடுத்த 2 நாட்கள் கழித்து லலிதா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாள். நானும் அவளும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம். அப்போது எனக்கு பிரசாதம் கொடுத்தாள். நம்ம வேண்டுதல் நடக்குமா என்றேன். அவள் சிரிப்புடன் நடக்கும் நடக்கும், உங்க வேண்டுதல். அவளும் சரி முத்து, நீ வேலை முடிச்சிட்டு வாங்க, நைட்டு பேசலாம் என்று சொன்னாள். நானும் வேலையை முடித்து கொண்டு இருவரும் நெருக்கமாக பேச ஆரம்பித்தோம். அப்புறம் தினமும் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் இரவுலா பேச ஆரம்பித்தேன். நாட்கள் கடந்தன. லலிதா, இப்படி இரவு நேரத்தில் பேசுறது உங்களுக்கு பிடிக்குமா என்று தெரியலையே என்றேன். அவள் சற்று வெட்கத்தில், பிடிக்காமையா, உங்களை தினம் தினம் பார்க்க வாரேன் என்று சிரித்தாள். சிறிது நேரம் கழித்து நைட்டியில் கையில் தேநீர் கோப்பையுடன் வந்தாள். வந்து அமர்ந்து எனக்கு தேநீரை அளித்துவிட்டு பரஸ்பரம் இருவரும் பேசிக்கொண்டோம். லலிதா என்னை பார்த்து, என்ன முத்து, தூக்கம் வரலையா உனக்கு என்று கேட்டாள். இல்ல லலிதா என்றேன். அதுக்கு அவள், அது எப்படி வரும், எப்ப பார்த்தாலும் என்னை குறு குறுன்னு பார்த்தா எப்படி தூக்கம் வரும்னு சொல்லி சிரிச்சா. பதிலுக்கு நான், இப்படி நீங்க அழகான பெண்ணா இருந்தா அப்படி தான் பார்க்கே தோணும்.
நாங்க ரொம்ப நெருக்கமா பேச ஆரம்பித்தோம். அப்போது நான் லலிதா பெரும்பாலும் பெண்கள் கணவனை தெய்வமாக மதிக்கும் காரணம் கணவன்மார்கள் அவர்கள் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துகிறார்கள் என்று சொல்லி சிரித்தேன். லலிதா பயங்கரமாக சிரித்தாள். அவள் சொன்னாள், நீங்கள் சொல்லுவது பாதிதான் சரி. நான் ஏன் என்றேன். பெரும்பாலான கணவன்மார்கள் பெண்டாடிகளுக்கு சரியாக கஞ்சி ஊத்துவது இல்லை. பகலில் இரவிலும் பட்டினி போட்டு விடுவார்கள் என்று சொல்லி சிரித்து மீண்டும் என்னை கண் கொட்டாமல் பார்த்தாள். அப்போது நான் கஞ்சி ஊத்துறவன் ஒழுங்கா ஊற்றினால் நாள் மேனி உங்களுக்கு நான் ஊத்துவேன் என்றேன். அவள் சிரித்து கொண்டு என்னை பார்த்து ஊத்துவீங்க என்று வெட்கப்பட, லலிதா உனக்கு ஒரு ஜோக் சொல்லவா என்று கேட்டேன். அவளும் ஹோம் சொல்லுங்க என்றாள். ஜோக். ஒரு கணவன் தன் மனைவியிடம் பெருமை அடித்துக்கொண்டான். என் மேலதிகாரி என்னை மிகவும் பாராட்டினார். மற்றவர்கள் ஒரு வேலையை செய்ய 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் அந்த வேலையை நான் 5 நிமிடத்தில் செய்து விடுவதாக. அவள் முணுமுணுத்தாள். அலுவலகத்தில் மட்டுமல்ல. இந்த ஜோக் அவளை மிகவும் கவர்ந்தது. ஏனென்றால் சொந்த அனுபவம் இருக்குமே அவளுக்கு. அவள் முகத்தை பார்த்து அண்ணன் எப்படி அந்த விஷயத்துல என்று கேட்டேன். உங்க புருஷன் இல்லாமல் உங்க நிலைமைய நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு என்றேன். சும்மா சொல்லுங்க லலிதா, அண்ணன் உங்களை அந்த விஷயத்துல நல்லா அசத்துவாரா என்றேன். அப்போது லலிதா தலையை தொங்க போட்டு வெட்கத்துடன் உங்க அண்ணன். அதான் முத்து, என் புருஷனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனபோது 10 வயசு வித்தியாசம். அதனால என்னைய முழுவதும் திருப்தி படுத்த முடியவில்லை. பாபு பெத்த பிறகு என் புருஷனுக்கு சுத்தமா ஆசை இல்லை. அவருக்கு குடிப்பழக்கம் உண்டு. சிகரெட்டை அடிப்பாரு. அவர் தினமும் வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது போதையில் தான் வருவார். ஒரு சந்தோஷமும் இல்லை வீட்ல. அவர் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஒரு இயந்திரம் போல் தான் என் புருஷனிடம் நடந்து கொள்ள முடிந்தது. நானும் புரிந்து கொண்டேன். நான் சொல்றதை கேளுங்கள் லலிதா, நீங்க ஏன் கஷ்டப்பட வேண்டும்? நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்குங்க. கல்யாணம் வேண்டாம் என்றால் போகட்டும். உடல் இச்சைக்காக ஒரு ஆணை பிடித்து கொள்ளலாமே. நீங்கள் விரும்பினால் அது போன்ற ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்காமலா போய் விடுவான்? கிடைப்பான். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. யாரிடமும் நீடித்த ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்ள எனக்கு பிடிக்கவில்லை. அது தொல்லை என நினைக்கிறேன் என்றாள். அதற்கு ஒரு யோசனை இருக்கிறது, சொல்லட்டுமா என்று கேட்டேன். என்ன சொல்லுங்கள் என்றாள். இல்லை வேண்டாம், இன்னொரு நாள் சொல்லுகிறேன் என்றேன். பரவாயில்லை சொல்லுங்க. இல்லை, இன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வராது என்றாள். இப்போது நான் சற்று யோசித்தேன். பின்பு தயங்கிக் கொண்டே கேட்டேன். தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பசி எடுத்தால் சோறு தின்னுதான் தீரணும். இந்த கேள்வியை என்னிடம் இருந்து அவள் எதிர்பார்க்கவில்லை. நான் என்ன கேட்க வருகிறேன் என்று அவளுக்கு புரியவில்லை. நானே தெளிவுபடுத்தினேன். லலிதா, நான் உன்கிட்ட பிராங்காகவே சொல்கிறேன். உங்க மேல எனக்கும் இப்பத்தான் ரொம்ப ஆசையா இருக்கு. கொஞ்ச நாளா உங்க பக்கத்துலேயே இருக்கணுங்கிற ஆசை அதிகமாவுது. உங்களை பார்த்ததுமே உங்கள் அழகில் வாயடைத்து போய்விட்டேன். நான் பார்த்த பெண்களிலேயே மிக அழகானவள் நீங்கதான். நீ ஒரு பேரழகி. எனக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குறீங்க. சரி, ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க என்று கேட்க ஓபன் ஆக சொல்லிவிட்டேன். அதன் பிறகு நான் நம் உறவை நீட்டித்துக்கொள்ள வேண்டி உங்களை வற்புறுத்த மாட்டேன் என்றேன். நான் உங்களுக்கு நல்ல நண்பனாகவும் அதேவேளை உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் என்றேன். அப்போது லலிதா என்னிடம், போதும், எனக்கு பயமா இருக்கு. நான் என் புருஷன் கூட மட்டும் படுத்து பத்தினியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு துரோகம் பண்றது போல நினைக்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். லலிதா, உன் புருஷன் உன் கூட இல்லை. இதுல எந்த துரோகமும் இல்ல. இப்போ அவர் இங்கே இருந்து நீ அவரோடு இருக்க மறுத்து என்னோட இருந்தாதான் துரோகம். இப்போ உனது இளமையும் அழகும் வீணாத்தானே போகுது. உனக்கு வேண்டியதை நான் தரப்போறேன். எனக்கு வேண்டியது நீ தரப்போறே.
சும்மா இருப்பதைதானே உபயோகிக்க போறோம்.